ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு பேசிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ இதை செய்ய என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு ஆடியோ போர்டு, நம்மக்கிட்ட பேஸ் ட்ரபிள் ஓட இருக்கிற ஒரு ஆடியோ போர்டு தான் இருக்குது, அதை வச்சு செய்யலாம். அடுத்தது ஒரு ப்ளூடூத் போர்டு, அடுத்தது ஒரு டிசி பவர் சப்ளை கார்டு, (7805) ரெகுலேட்டர் ஐசி ஒன்று யூஎஸ்பி போர்டுக்காக, ஒரு ப்ளேவுட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெமோக்காகத்தான் இந்த ப்ளேவுட்டில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வேறு எதுனா ஒரு வுட்லேயோ பாக்ஸ் டைப்பில் எதனா பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காகத்தான் இது டெமோக்காகத்தான் நான் இந்த ப்ளேவுட்டில் பண்ணுறேன். பாருங்கள், இது 7805 ரெகுலேட்டர் ஐசி 5 வோல்ட்டுக்காக யூஎஸ்பி போர்டுக்கு. போர்டில் ஃபிட்டிங்கெல்லாம் ஆகிடுச்சு. அடுத்தது ஒயரிங் தான் பண்ணணும். ஒயரிங் வேலையை அடுத்தது பார்க்கலாம். வாங்க, எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இது ரைட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட், இது லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட், இது சப். இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஆடியோ போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும். அந்த எடுத்துன்னு வந்து யூஎஸ்பி போர்டுக்கு அவுட் கொடுக்கணும். இதில் பேஸ் ட்ரபிள் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக நான் டைரெக்டாக கொடுக்குறேன். இப்படி ஒரு வேளை இல்லைனாக்க பேஸ் ட்ரபிள் போர்டு வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அவுட்டு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் பேஸ் ட்ரபிள்ன்ட்டு. அங்கே 2 வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணிக்கினாக்கா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இதில் இருக்கிறதால நம்ம அது யூஸ் பண்ணல. அது இல்லைனாக்கா இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் இருக்கிறதால நம்ம யூஸ் பண்ணல.
ஆடியோ போர்ட்லேருந்து இன்னும் எடுத்து யூஎஸ்பி போர்டுக்கு அவுட்டில் சால்ட்ரிங் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு வச்சுட்டு சென்டரில் கிரவுண்டு. நானே வீடியோ எடுத்ததால் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அது ஒயரை எங்கே அடிக்கணுன்ட்டு. லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டுன்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அடிச்சாச்சு சால்ட்ரிங்கு. இப்போ யூஎஸ்பி போர்டுக்காக 4 எடுக்கலாம். 5 வோல்ட்டு. ரெகுலேட்டர் ஐசிலேருந்து 4 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடியோ போர்ட்லேருந்து 12 வோல்ட் பவர் எடுத்து ரெகுலேட்டர் ஐசிக்கு கொடுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸில் பிளாக்கையும் ப்ளஸில் ரெட்டையும் அடிச்சுக்கின்னு ரெகுலேட்டர் ஐசியில் 12 வோல்ட் பவரை கொடுக்கணும். பிளாக் வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவ். ஒயிட் வந்து ப்ளஸ். நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் அடிக்கணும். ஒயர் அது சின்னதாக இருக்கிறதால அது எடுத்துடலாம். ஒயரு வேஸ்ட், அது ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒயரை நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் தடவி அதில் கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் அங்கே பிடிக்கும் கொஞ்சம் கிளியராக. ஃபஸ்ட்டு இப்போது மைனஸ் அடிக்கலாம். சென்ட்ரு பாயிண்ட் வந்து மைனஸு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து 5 வோல்ட் எடுக்கணும். இப்போ எதுக்காக இதுனாக்கா யூஎஸ்பி போர்டுக்காக அங்கேருந்து 12 வோல்ட் எடுத்து இந்த ரெகுலேட்டர் ஐசி 7850 இது வந்து 5 வோல்ட்டாக மாற்றி யூஎஸ்பி போர்டுக்கு கொடுக்கும். இதுதான் இதோட வேலை. கிளியராக கரெக்டாக அடிக்கணும். இல்லைனாக்கா அங்கே ஒயர் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒயரிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு வாட்டி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆடியோ போர்ட்லேருந்து 12 வோல்ட் எடுத்து ரெகுலேட்டர் ஐசிக்கு கொடுத்துருக்கோம். 12 வோல்ட்டு அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி 5 வோல்ட்டாக யூஎஸ்பி போர்டுக்கு வருது. உங்கள் ஆடியோ போர்டிலேருந்து எடுத்து யூஎஸ்பி போர்டிலேருந்து அவுட்டு வந்து ஆடியோ போர்டுக்கு இன்னும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்பீக்கரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணி பார்க்கலாம். சப்பு லெஃப்ட்டு ரைட்டு இது 2.1 சேனல் போர்டு. இது கீழே ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணணும்னு நினச்சி நம்ம ஆசைப்பட்டோன்னாக்க நம்ம எடுத்த உடனே ஒரு 10-15,000 செலவு பண்ணி எல்லாம் வாங்கின்னு வந்து நம்ம எதுவுமே தெரியாமல் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே சின்னதுலேருந்து தான் போகணும். எல்லாம் தெளிவாக கற்றுக்குன்னு பண்ணணும். எதையுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு கவனித்து பார்த்தோன்னாக்க நம்மளுக்கு எல்லாமே ஈஸி தான். போர்டுக்கு பவர் கொடுத்துக்கலாம். பவர் கொடுத்துட்டு ஆன் பண்ணலாம். போர்டு ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூஎஸ்பி ஆடியோ போர்டுக்கு எடுத்து யூஎஸ்பி போர்டுக்கு அவுட்டாக கொடுத்துருக்கு. ஆடியோ போர்டிலேருந்து 12 வோல்ட் எடுத்து ரெகுலேட்டர் ஐசிக்கு 12 வோல்ட் கொடுத்து அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி 5 வோல்ட்டாக எடுத்து யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கு. ஸ்பீக்கர்ஸுக்கு கனெக்ஷன் எல்லாம் போர்ட்லேயே அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஈஸி தான். FM tuner line in. The Bluetooth device is ready to pair. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது என் ஸ்பீச்சில் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்பீச்சில் ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் எதாவது மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிடுங்க. See you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.